வணக்கம். நாங்கள் இன்னைக்கு வெஜிடபிள் சாலட் வித் வெஜிடபிள் சாண்ட்விச் செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த க்ரன்ச்சீஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம். குக்கும்பர், கேரட், ப்ரெட் இருந்தாலே போதும். கேர்டு முக்கியமாக தேவைப்படும். கேர்டில் ப்ரோபயாட்டிக் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகிடும். இது ஒரு ஹெல்தியானது. நீங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நாங்கள் டேட்ஸ் லட்டு, ஆப்பிள் பீடா, அப்புறம் அவில் ரைஸ் செஞ்சுருக்கோம். ஃபியூல் இல்லாமல் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி அவில்லையும் நாங்கள் ஃபியூல் இல்லாமல் தான் செஞ்சுருக்கோம். அது வீட்லேயும் ட்ரை பண்ணலாம், ஈஸி தான். இந்த ஆப்பிள் பீடான்றது பொட்டுக்கடலையில் செஞ்சுருக்கோம். அப்புறம் இதில் கொஞ்சம் நட்ஸ்லாம் சேர்க்கிறது உடம்புக்கு ரொம்ப நியூட்ரியன்ஸ் தரும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் பேர் அபினியா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு நோ ஃபியூல் அப்படிங்கிற காம்படிஷனில் பீனட் லட்டுவும் பிஸ்கெட் சாட்டும் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இதுக்கு ஃபியூலே தேவையில்லை. பீனட்டு, டேட்ஸு, ரவா இதை வச்சு இந்த லட்டு பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டும் ரொம்ப கம்மி டேட்ஸ் போட்டதுனால ரொம்பவே ஹெல்த்தி. இது பிஸ்கெட்டு, ஆனியன், டொமேட்டோ சாஸ் வச்சு இந்த சாட் பண்ணியிருக்கேன். போஹா புட்டு, போஹா ஸ்பைசி சாட், அப்புறம் போஹா லட்டு பண்ணியிருக்கேன். இது லோ கேலரி, அதனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது சாப்பிட்டா சீக்கிரமாக டைஜஸ்டும் ஆகிடும். நான் இன்னைக்கு தேங்காய் பச்சை பயிர் அப்புறம் பச்சை புளி ரசம் 3 எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் இந்த தேங்காய் பால் பாயசம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, நம்மளோட சூட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். பச்சை பயிர் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனையுமே கொடுக்குற ஒன்று. பச்சை புளி ரசங்கிறது கொங்கு நாட்டு உணவு, அதாவது திருநெல்வேலி அந்த சைட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு தான் இந்த பச்சை புளி ரசம். நான் வித்தவுட் கேஸ் ஃபுட் காம்படிஷனுக்கு ஓரியோ ஸ்விஸ் ரோல் பண்ணியிருக்கேன். இது ஓரியோ வச்சு பண்ணுற ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் மாதிரி, குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். ஓரியோ கிரைண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ஒரு ரேல் மாதிரி பண்ணிவிட்டு ரோல் மாதிரி ஈஸியாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கட் பண்ணோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். என் பேர் ஹரிணி, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வித்தவுட் ஃபியூலில் காம்படிஷனில் கலந்துருக்கேன். அது நான் என்ன டிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்னோபால் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டெலிஷியஸாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இது நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா ஓரியோவை மிக்சியில் அரைச்சி பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மேலே பவுடர்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஐ ஆம் எம் விபா, கம்மிங் ஃப்ரம் A to G. வித்தவுட் ஃபியூல் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ஆப்பிள் கேக், இது கோகோனட் மில்க் ஷேக், ஒன்லி நேச்சர், நோ ஆர்டிஃபிஷியல். தேங்க்யூ.